Hi friends, welcome to Just Tries Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது C programmingல user defined data types. So data typesல மூணு விதமான data types இருக்கு. Primary, derived, user defined. ஏற்கனவே வீடியோஸ்ல நம்ம primary, derived பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம user defined data types பார்க்க போறோம். User defined data typesல மூணு இருக்கு. ஒன்னு structure, union, அடுத்து enumeration. So முதலாவது நம்ம structure பத்தி பார்ப்போம். Structure அப்படிங்கிறது user defined data type. So நம்ம define பண்றது. So இதோட syntax எப்படி இருக்கும்னா structங்கிற keyword யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு structure tag கொடுப்போம். So இந்த tag நம்ம கொடுக்கறது எந்த நேம் வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். So இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்கான structure நம்ம create பண்ண போறோம். So இதுக்குள்ள வந்து மூணு members நம்ம கொடுக்க போறோம். So மூணு membersல வந்து first வந்து name கொடுக்குறோம். நேம்க்கு 20 assign பண்றோம் size. So 20 characters உள்ள ஒரு நேம் நம்ம வந்து declare பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம வந்து roll number இன்டீஜர்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்ஸ் ஃப்ளோட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் மூணு ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா மெம்பர்ஸ் இல்லைன்னா ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து எண்ட் பண்ணிட்டு ஒரு செமிகோலன் போட்டுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனியன். யூனியனுங்கிற யூசர் டிஃபைன் டேட்டா டைப்லையும் சேம் சின்டாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் மாதிரி தானே சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கீவேர்டு என்னன்னா யூனியன் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது யூனியன் டேக் நம்ம கொடுக்கறது. அதே மாதிரி மெம்பர்ஸ் நேம் ரோல் நம்பர் மார்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி செமிகாலன் வச்சு எண்ட் ஆகும். ஸோ இதே மெம்பர்ஸ் ஆஃப் யூனியன் சொல்லுவோம். ஸோ முதலாவது எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். எம்ப்ளாயி எம்ப் அப்படிங்கிற நேம் ஸ்ட்ரக்சர் டேக் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ரெண்டு டேட்டா மெம்பர் ரெண்டு ஸ்ட்ரக்சர் மெம்பர் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒன்று கேரக்டர் எக்ஸ், இன்னொன்று ஃப்ளோட் ஒய். ஈங்கிறது ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸோ எண்ட் ஆஃப் த பிரேஸ் நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். இதே மாதிரி யூனியனும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சின்டாக்ஸ் இது கேரக்டர் எக்ஸ் ஃப்ளோட் ஒய். இது வந்து யூனியன் வேரியபிளா நம்ம கன்சிடர் பண்றோம் ஈங்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெமரி எப்படி அலோகேட் ஆகுதுன்னா எக்ஸுங்கிற கேரக்டர் வேரியபிளுக்கு 1 பைட் அசைன் பண்றோம். ஏன்னா அது கேரக்டர். அடுத்தது ஃப்ளோட்டுக்கு 4 பைட்ஸ் அசைன் பண்றோம். ஸோ தனித்தனியா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் மெம்பருக்கும் தனித்தனியா நம்ம வந்து மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஸோ 1 பைட் பிளஸ் 4 பைட்ஸ் டோட்டலாக 5 பைட்ஸ் அலோகேட் ஆகும். இதுவே யூனியன்ல பார்த்தீங்கன்னா தனித்தனியா அலோகேட் பண்ண மாட்டோம். காமனா ஷேரிங் நடக்கும். இங்கே மெமரி ஷேரிங் நடக்கும். இதுல என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தோட அதிகமான சைஸ் உள்ள டேட்டா மெம்பருக்கு தான் வந்து மெமரி அலோகேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து ஃப்ளோட்க்கு அதிகமா இருக்கு 4 பைட்ஸ். ஸோ 4 பைட்ஸ் அலோகேட் பண்ணுவோம். இதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லி ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுல ரெண்டு ஸ்ட்ரக்சர் மெம்பர் கொடுத்துருக்கோம். ஒன்று ரோல் நம்பர், இன்னொன்று நேம். நேமோட சைஸ் வந்து 40 பைட்ஸ். ஏன்னா கேரக்டருக்கு 1 பைட் பிளஸ் 40 கேரக்டர்ஸ் கொடுக்க போறோம். அதனால 40 பைட். ரோல் நம்பருக்கு வந்து இன்ட் லாங் இன்ட்கான சைஸ் கொடுத்துருக்கோம் 4 பைட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எஸ்க்கு வந்து சைஸ் எவ்வளோ அலோகேட் ஆகும்? 44 பைட்ஸ் அலோகேட் ஆகும். 40 பிளஸ் 4. இதுவே யூனியன்ல பாத்தீங்கன்னா அதிகமா சைஸ் இருக்கிற டேட்டா மெம்பர் யூனியன் மெம்பர் இது இந்த நேம் 40. ஸோ சைஸ் 40 பைட். ஸோ இந்த மெமரி தான் அலோகேட் ஆகும். ஸோ சைஸ் ஆஃப் யூனியன் மெம்பர் யூனியன் வேரியபிள் எஸ் வந்து 40 பைட்ஸா இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினா இந்த ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெமரி எப்படி அலோகேட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெம்பருக்கும் வந்து தனித்தனியா மெமரி அலோகேட் ஆயிருக்கு. ஸோ 1024ங்கிற லொக்கேஷன்ல மெம்பர் 1 ஸ்டோர் ஆயிருக்காங்க. 1028ங்கிற லொக்கேஷன்ல மெம்பர் 2 ஸ்டோர் ஆயிருக்கு. 1048ங்கிற லொக்கேஷன்ல மெம்பர் n. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுவே யூனியன்ல பாத்தீங்கன்னா ஒரே மெமரி லொக்கேஷன்ல ஒரு மெம்பர் அட் ஏ டைம் தான் லொக்கேட் ஆக முடியும். ஸோ ஒரு மெம்பர் தான் வந்து அந்த லொக்கேஷனை அந்த மெமரியை யூஸ் பண்ண முடியும் அட் ஏ டைம் யூனியன்ல. அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா என்யூமரேஷன். ஸோ என்யூமரேஷன் வந்து என்யூமரேட்டட் டேட்டா டைப்னு கூட சொல்லுவோம். ஸோ என்யூமரேட்டட் டேட்டா டைப் யூசர் கிரியேட் பண்றது தான், இல்லை ப்ரோக்ராமர் கிரியேட் பண்றது. இதோட ஃபார்மேட் இல்லை சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா என்யூம் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த என்யூம்க்கு ஒரு பேர் கொடுப்போம். ஸோ நேம் என்ன வேணாலும் நேம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இதோட சின்டாக்ஸ். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா என்யூம், அதுக்கப்புறம் நேம் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரூட்டுங்கிற நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்டுக்கான வேல்யூஸ் கொடுக்குறோம். ஸோ ஆப்பிள், கிரேப், ஆரஞ்ச் இந்த மாதிரி எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா என்யூம் டேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ டேஸ்ல வந்து நம்ம மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி எவ்வளோ டேஸ் வேணாலும் நம்ம வேல்யூவா பாஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் என்யூமரேட்டட் டேட்டா டைப்.
ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், யூனியன் பார்த்தோம், என்யூமரேஷன் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரக்சரோட சின்டாக்ஸ், யூனியனோட சின்டாக்ஸ், என்யூமரேஷனோட சின்டாக்ஸ் பார்த்தோம். ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது? நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டா மெம்பர்ஸை வந்து ஒன்றா நம்ம ஒரே இதுக்குள்ளே நம்ம கொடுக்கறது தான் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி யூனியனும் வந்து டிஃப்ரெண்ட்டான டேட்டா டைப்ஸ் உள்ள மெம்பர்ஸை வந்து ஒன்றா நம்ம போடுறது தான் யூனியன். பட் ஸ்ட்ரக்சருக்கும் யூனியனுக்கும் மெயின் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெமரி அலோகேஷன். ஸ்ட்ரக்சர்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு வந்து தனித்தனியாக மெமரி அலோகேட் ஆகும். இதுவே யூனியன்ல உள்ள மெம்பர்ஸ்க்கு வந்து காமனாக மெமரி ஷேரிங் நடக்கும். ஸோ மெமரி ஷேரிங் எப்படி நடக்கும்னா அதில் இருக்கிற எல்லாத்தோட லார்ஜஸ்ட் டேட்டா மெம்பர், ஸோ அதிகமாக சைஸ் எடுத்துக்க போகிற டேட்டா மெம்பருக்கு தான் ஃபர்ஸ்ட் மெமரி அலோகேட் ஆகும். அதை வந்து மற்ற மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ என்யூமரேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு நேம் நம்ம கொடுப்போம், அதுக்கு நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணுவோம். அதுதான் என்யூமரேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன்ல லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.